வணக்கம் மேடம். நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் ஷக்கிலா. சொல்லுங்க. நாங்கள் வந்து ஊர்காவல் படையில் ஒர்க் பண்ணுறோம் மேடம். நாங்கள் சொல்லுங்க. இது வந்து வேலண்டி சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. மந்த்லி வந்து 5 days டியூட்டி கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு 560 ரூபான்னு சொல்லி கவர்மெண்ட்ல கிளைம் பண்றாங்க மேடம். அதை என்ன செய்யறாங்கன்னா, இப்போ ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போலீஸ் ஸ்ட்ரென்த் பத்தலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த 5 நாள் டியூட்டியை வந்து 10 நாள் டியூட்டியா மாத்தி ஒரு நாளைக்கு 280 ரூபாய் அப்படின்ற இதுல வந்து அந்த பேஸ்ல வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து மந்த்லி வர்றது கிடையாதுங்க. 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வருது. இதுல எங்களுக்கு வந்து ஃபுட் அலவன்ஸு இல்லை வாஷிங் அலவன்ஸோ இல்லை ட்ராவலிங் அலவன்ஸோ இல்லை பெட்ரோல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஓனாக தான் நாங்கள் வந்து எங்களோட வெஹிக்கிள் வச்சுருக்கோம். கஷ்டம். அதுக்கப்புறம் இது வந்து வெளியே வந்து இப்போ ஊர்காவல் படைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊர்காவல் படை இது இந்த உள்ளூரில் மட்டும் எங்களை வந்து வேலை வாங்குறது கிடையாது. அதர் டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை அந்த மாதிரி வந்து அதர் டிஸ்ட்ரிக்டும் எங்களை கூப்பிடுறாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் கூப்பிடும் போது மட்டும்தான் எங்களுக்கு அந்த பஸ் வந்து வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து 3 நாள் 4 நாள் எங்களை வந்து தங்கி ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 560 ரூபாய் தான் கிளைம் பண்ணுறாங்க. 8 மணி நேரத்துக்கு 560 ரூபான்னு கவர்மெண்ட் ஜிஓ இருக்கும்போது இவங்க வந்து 24 hours எங்களை வந்து ஒர்க் பண்ண வச்சு எங்களுக்கு வந்து அந்த 560 ரூபாய் தான் கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பட் நாங்கள் இதை வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து நாங்க நேசிச்சு தான் வந்தோம். அதாவது பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலண்டி சர்வீஸ். இது எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய லைஃபுக்கும் இது வந்து ஒரு பாதுகாப்பா இருக்குது அப்படின்ற இதுல ஒரு எண்ணத்துல தான் நாங்க வந்து இந்த வேலைக்கு வந்தோம். நாங்க வந்து பணத்துக்காக வரல. அதர்வைஸ் நாங்க வந்து வேற ஜாப் வந்து நாங்க செய்யறோம். நான் எல்ஐசி ஏஜென்டா இருக்கேன். மெயின் இன்கம் வந்து எங்களுக்கு அதுதான். நாங்க பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்தோம். ஆனா இப்ப இது என்னன்னா, இந்த டியூட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆனா வந்து அந்த சேலரி கொடுக்காம இருக்கிறதுனால அது எங்களுக்கு சிரமமா இருக்குது. ஒண்ணு அவங்க வந்து 30 days வந்து ஃபுல் டைமா எங்களை வந்து பர்மனன்ட் பண்ணி ஒரு சேலரி மாதிரி கொடுத்தா கூட நாங்க வேற வேலை பார்க்காம இந்த வேலைக்கே ஃபுல் டைமா நாங்க வந்துருவோம். ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. வேலையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த 10 நாள் டியூட்டி வரலன்னா ஓவர்ன்ற பேர்ல ஓவரால்னு சொல்லி கொடுத்து மெமோ கொடுக்குறாங்க. அதுக்கு வரலன்னு சொல்லி இவங்களை வந்து பணி நீக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எங்களுக்கு இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து பணத்துக்காக நாங்க வரல. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, உங்களால முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா வந்து வேலையை விட்டு போவாங்க, உங்களுக்கு இப்படிதான் மெமோ கொடுப்போம் ஓவரால் கொடுப்போம் அப்படின்றாங்க. நாங்க வந்து வேலை வேணாலும் நாங்க சொல்லல. 30 நாளும் எங்களுக்கு வேலை வேணும், அதுக்கான ஊதியமும் வேணும்னு கேக்குறோம். இப்போ